பார்டர் கவாஸ்கர் டிராஃபி இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா 4 டெஸ்ட் மேட்ச் இருக்கு. இதுல முதல் டெஸ்ட் பெர்த்ல ஆஸ்திரேலியாவில் முடிவு பெற்றது. 295 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. இதன் அடிப்படையில் இந்தியா இனி வரும் டெஸ்ட் போட்டிகளில் மிக ஈஸியாக வெல்லும் அந்த உத்வேகத்தோட இருப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு முதல் இன்னிங்ஸ் இரண்டாவது டெஸ்ட் போட்டி, அதுவும் அடிலைட்ல ஒரு பக்கம் முதல் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்து இருக்கிறது. என்னப்பா சொல்ற, அதுல இந்தியா டாஸ் வின் பண்ணி ஒரு பக்கம் பேட்டிங்கை எடுத்து 180 ரன்னுக்கு ஹால் அவுட் ஆகி எப்படி ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 150க்கெல்லாம் ஆல் அவுட் ஆனாங்களே, அதே மாதிரி இப்பொழுது 30 ரன்கள் தேறி ஒரு பக்கமா 180 ரன்கள் எடுத்திருக்கிறார்கள். சோ இதனுடைய முழு பின்னணி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல் டெஸ்ட்ல இந்தியா ஜெயிச்ச உடனே பல விமர்சனங்கள் ஆஸ்திரேலியா தரப்பிலும் சரி இந்தியா தரப்பிலும் சரி, கேப்டனை மாற்றக்கூடாது, இந்தியாவில இருந்து ரோஹித் சர்மா இரண்டாவது டெஸ்டுக்கு வந்தா கூட பும்ராவை மாற்றக்கூடாது, ஒரு பக்கம் டாப் ஆர்டரான ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பான கேஎல் ராகுலையும் ஜெய்ஸ்வாலையும் டிராப் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு பல விமர்சனங்கள் எழுந்துச்சு. சொந்த முடிவு எடுக்கிறவர் தான் ரோஹித் சர்மா. அதனாலதான் எல்லா விமர்சனத்தையும் கேட்டு எல்லாத்துக்குமே அவர் மாற்றி அமைக்கல. ஒரு பக்கம் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வெளிநாட்டு மண்ணில் நல்லாவே ஆடினாங்க, அதுவும் செகண்ட் இன்னிங்ஸ்ல அவங்கள அவுட்டே எடுக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேட்ஸ்மேனை நாம ஏன் டிராப் பண்ணணும், நம்மளோட பொசிஷனை நாம மாத்திப்போம்னு சொல்லிட்டு அவங்கள மட்டும் அப்படியே விட்டுட்டு இன்னொரு விமர்சனமான அந்த கேப்டனை மாற்றுதல் அப்படின்னு சொல்றத அதை மட்டும் அவர் விட்டு கொடுக்கல. அவரா தான் கேப்டனா இருந்தாரு. பும்ரா இருந்தாலும் அவருக்கு கீழே ஆடுறதுல அவருக்கும் ஒரு பெருமை தான். ஆனா ரோஹித் சர்மா ஒரு முடிவை மட்டும் ஸ்ட்ராங்கா எடுத்துட்டாருங்க. என்ன முடிவுன்னு கேக்குறீங்களா? முன்னாடி விளையாடின பிளேயர்ல யார் வந்து கேவலமாக ரொம்ப ஒரு மாதிரியா விளையாடின பிளேயரை மட்டும் தூக்கிட்டு அதுக்கப்புறமா இவர் வந்தா ஜுரல் வெளியே போனன்ற ஒரு விதி. ஏன்னா கீப்பர் ஆல்ரெடி ஒருத்தர் இருக்காங்கல்ல. அதுக்கப்புறமா படிக்கல், அதுக்கப்புறமா வாஷிங்டன் சுந்தர், அவருக்கு பதிலாக அஸ்வின் சேர்க்கப்பட்டிருக்கிறார். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா உள்ள வந்திருக்கிறாரு. சுப்மன் கில், படிக்கலுக்கு பதிலாக சுப்மன் கில். ஏன்னா படிக்கல் போன மேட்ச்லயே ஒழுங்கா ஆடாதனால அவரு தூக்கிட்டு இந்த ஒரு சீரமைப்பை வந்து ஒரு பக்கம் டீமுக்காக ரோஹித் சர்மா பண்ணிட்டாரு. இவையெல்லாம் இருக்க ஒரு பக்கம் நம்மளுடைய கவாஸ்கர் என்ன பண்ணாருன்னா ஆஸ்திரேலியா டீம் மீதே ஒரு விமர்சனத்தை வச்சுட்டாரு. அது மிகப்பெரிய ஒரு போடாக போடப்பட்டு ஆஸ்திரேலியாவினுடைய ஊடகங்கள் அதை கொளுத்தி போட்டுட்டாங்க. என்னப்பா சொல்ற, கவாஸ்கர் என்ன பண்ணாருன்னா ஒன்னும் இல்லைங்க, அந்த டீம்ல வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு, எல்லாரும் வந்து சண்டை போட்டுக்கிட்டாங்க, அதனாலதான் ஹேசல்வுட் வந்து வெளியேற்றப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலை வந்து கவாஸ்கர் மீடியால சொல்லிட்டாரு. உடனே அந்நாட்டு ஊடகங்கள்லாம் ஆஸ்திரேலியா அணியில பிரிவினையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் காரணமாக மிகப்பெரிய ஒரு பிரிவினை ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் முன்னாள் வீரர்கள் என்ன சொன்னாருங்கன்னா, அந்த மாதிரி ஆஸ்திரேலியாவில பிரிவினை எல்லாம் ஏற்படாது, இந்திய அணியில் மட்டும்தான் அது நிகழும், அரசியல் சூட்சமம் எல்லாமே இந்திய அணியில மட்டும்தான் நிகழும், இது ஒரு குப்பை மேட்டர், அதை குப்பையில தூக்கி போடுங்க கவாஸ்கர் சொன்னதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டு முன்னாள் வீரர்கள் எல்லாம் பதிவிடவே ஒரு பக்கம் அவரும் ஆஃப் ஆயிட்டாரு. அந்த அளவுக்கு அது உண்மையா பொய்யா என்பது அங்கிருந்து பார்த்தால் தான் தெரியும். ஆனா ஹேசல்வுட் வந்து காயம் காரணமாக நான் ஒதுங்குறேன்னு சொல்லிட்டு போலந்து வந்து அந்த அணியில வந்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது மட்டுமா விமர்சனம்? போன மேட்ச்ல ஸ்லெட்ஜிங் நம்மளும் கொஞ்சம் அதிகமா பண்ணிட்டாங்க. ஒரு பக்கம் ஜெய்ஸ்வால் நல்லா ஆடின உடனே ஸ்டார்க்கோட பால உங்களோட பால்ல வேகம் இல்லை அப்படின்னு வேற சொல்லிட்டாரு. ஒரு பக்கம் நேதன் லயன் வந்து ஆஸ்திரேலியா மீடியாவில் போயிட்டு என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி ஜெய்ஸ்வால் வந்து 120 ரன் எடுத்துட்டு இருந்தாரு, ஆனா எங்களால் அவர் அவுட் எடுக்க முடியல. அந்த நேரத்தில் அவர் வந்து ஒரு வார்த்தையை விட்டாரு, நீங்க வந்து மிகப்பெரிய லெஜெண்ட் தான், ஆனா உங்களுக்கு வயசு ஆயிடுச்சு, அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்களையே வந்து ஒரு வேடிக்கையான ஒரு நிகழ்வுக்கு உண்டாக்கி விட்டார். சோ இது பார்க்கறதுக்கு வேடிக்கையான நிகழ்வு தான் அப்படின்னு சொல்லிட்டு பெருந்தன்மையாக நேதன் லயன் வந்து ஆஸ்திரேலியா மீடியாவில் குறிப்பிட்டு இருக்கிறாரு. ஆனா இந்திய அணியில் இருந்து பும்ரா மட்டும் தலை நிமிர வச்சுட்டாரு எல்லாரையும். ஒரு பக்கம் அஷத் ராணா என்ன பண்ணாருன்னா நிறைய சாரி கேட்டாரு. எதுக்குப்பா சாரி கேட்டாரு? அடி கொடுத்தாரு, அதனால வந்து என்ன தப்பா எடுத்துக்காதீங்க, அதுக்கப்புறமா ஸ்லெட்ஜிங்ல இறங்கிடுவாங்களே ஆஸ்திரேலியாக்காரனுங்க, அதனால சொல்லிட்டு அஷத் ராணா முன்னாடியே வந்து பாலுக்கு பாலு சாரி கேட்டார். இதையே ஒரு வேலையா வச்சுட்டு இருந்ததுதான் நம்மளுடைய அஷத் ராணா. இப்படிதாங்க முதல் டெஸ்ட் முடிஞ்சு ஒரு பக்கம் இரண்டாவது டெஸ்ட்ல டாஸ் வின் பண்ணி இந்தியா பேட்டிங் இறங்க போறாங்க. ரோஹித் சர்மா சொன்ன மாதிரி கேஎல் ராகுலும் ஜெய்ஸ்வாலும் நல்லா துடிப்போட பிராக்டிஸ் பண்ணிட்டு ஒரு பக்கம் பங்கெல்லாம் நம்மளோட கேஎல் ராகுல் வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் வந்து ஓப்பனிங்ல இறங்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாலை ஃபேஸ் பண்ண போறது நம்முடைய ஜெய்ஸ்வால் தான், ஆனா வீச போறது அந்த பக்கம் இருந்து புயலான ஸ்டார்க். ஆனா அவரு ஜெய்ஸ்வால் போன மேட்ச்ல பேசினதை ஞாபகம் வச்சுக்கிட்டு போட்டாரா என்னன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் பாலே யார்கர் லைன்ல ஒரு பாலை போட்டு LPW ஃபேஸ் பண்ண முடியல, ஹேஸ்விங் ஆகி ஒரு பக்கம் ஃபேட்ல பட்ட உடனே அம்பையரும் கை தூக்க ஜெய்ஸ்வாலும் எதுவும் ரிவ்யூ கேட்காம வெளியே போனாரு. அந்த அளவுக்கு வெறி. ஒரு பக்கம் ஸ்டார்க் அவர்கள் கத்து இருக்கு பாருங்க, சின்ன பையனை அவுட் எடுத்திருக்கிறோம், நம்ம ஏன் கத்தணுன்ற ஒரு இதுவே இல்லாம
அந்த வெறி வந்து உள்ள காட்டிட்டாரு, முழுக்க முழுக்க ஸ்டாமினா போட்டு நரம்பு போட்டு கத்தி தள்ளிட்டாரு. சோ இதுதான் ஃபர்ஸ்ட் விக்கெட்டுக்கு நடந்தது. அதுவும் 0 ரன்னுக்கு 1 விக்கெட் என்ற வீதத்துல ஸ்டார்க் வந்து 1 விக்கெட் அந்த இடத்துல எடுத்து வச்சிருந்தாரு. ஜெய்ஸ்வால் அப்படியே அவுட் ஆயிட்டு வெளியே போக இந்தியா ரசிகர்களுடைய மிகப்பெரிய ஒரு மனவேதனை ஏற்பட்டது. என்னடா ஜெய்ஸ்வால்லாம் நல்லா ஆடுவாருன்னு எல்லாருமே ஒரு மனக்கணக்கு போட்டு வச்சிருந்தோம். ஆனா அடுத்த நொடியிலே கொஞ்சம் கை கொடுக்க ஒரு பார்ட்னர்ஷிப் அமைக்கப்பட்டது. ஒரு பக்கம் சுப்மன் கில்லும் KL ராகுலும் நன்றாகவே ஆடினார்கள். அது பார்க்கவே கண்கூடராக ஒரு பார்ட்னர்ஷிப் அமைக்கப்பட்டது. இனி வந்து இந்த பார்ட்னர்ஷிப்பை உடைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியாக்காரனே நினைக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய பார்ட்னர்ஷிப் இருந்தது. ஆனாலும் அந்த இடத்துல KL ராகுல் மறுபடியும் ஸ்டார்க் ஓவர்லி அவுட் ஆக ஒரு பக்கம் மனவேதனை வந்து இன்னும் குமுறலாக மாறியது. சோ இதே சூழ்நிலையில தான் போய்கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில சுப்மன் கில்லும் அடுத்தடுத்து விக்கெட்டை பறிகொடுத்தார். என்னடா KL ராகுல் அடுத்து டைரக்டா சுப்மன் கில்லுக்கு வந்துட்டானே அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லங்க, நம்மளுடைய தளபதி இருக்கிறாரு. ஒரு பக்கம் விராட் கோலி வந்தாரு, 8 பால் ஆடினாரு, ஒரு பவுண்டரி அடிச்சாரு. சரிடா, நம்ம தலைக்கு எப்பயுமே பிங்க் பால்ல நல்லா தான் அடிப்பாரு, ஒரு சதம் ஒரு 15 அப்படின்னு சொல்லிட்டு நடந்த 4 மேட்ச்லயே ஒரு 200 ரன்னுக்கு கிட்டத்தட்ட வச்சிருந்தாரு. இந்த பிங்க் பாலும் ஒரு பக்கம் ஆஸ்திரேலியா கிரவுண்டு, என்னதான் இந்தியாவில் பிறந்திருந்தாலும் எங்கப்பா நீ நல்லா ஆடுவ விராட் கோலி அப்படின்னு கேள்வி கேட்டா ஒரு பக்கம் நான் ஆஸ்திரேலியால தான் நல்லா ஆடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் ஆஸ்திரேலியாவில் திறமை வாய்ந்தவராக இருப்பார். அதனாலதான் முதல் டெஸ்ட்ல கூட 100 அடிச்சாரு. இரண்டாவது டெஸ்ட்ல அந்த மாதிரி எதனா பண்ணுவாருன்னு நினைச்சா 8 பாலுக்கு 7 அடிச்சு அவரும் அவுட் ஆயிட்டு போக மனம் இன்னும் குமுறலாக அப்படியே மாறிக்கொண்டே போகிறது இந்திய ரசிகர்களுக்கு ஒவ்வொருவருக்கும். என்னடா பதிலடி வந்து தக்க பதிலடி பயங்கரமா இருக்குன்னு நினைச்சா ஆஸ்திரேலியாவினுடைய பதிலடி தான் செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குன்ற மாதிரி ஒரு பக்கம் விக்கெட்டை எடுத்துக்கொண்டே இருக்கிறார் ஸ்டார்க் அவர்கள். அதன் பிறகு சுப்மன் கில் வந்து பாத்தீங்கன்னா 51 பந்துகள்ல 31 ரன் 5 பவுண்டரியை வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் போலந்து கிட்ட LBW ஆகி அவரும் வெளியாகினார். இது என்னமோ தெரியல, இந்த மேட்ச் ஃபுல்லாவே எல்லாருமே ஸ்டிக்கு போடப்பட்ட பந்து வந்து ஹேர் ஸ்விங் ஆகி ஒரு பக்கம் LBW ஆகி தான் அதிகமா வெளியேறி இருக்காங்க. இதை தொடர்ந்து ரிஷப் பண்ட் சரி இவர் தான் சுத்தி அவருடைய ஆட்டத்தை வெளிப்படுத்தி ஒரு பக்கம் இந்தியாவினுடைய மானத்தை இவராவது தலை தூக்குவாரா ரோஹித் சர்மாவோடு சேர்ந்து. நான் தான் சொன்னல, ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்ல ரோஹித் சர்மா கிடையாது. அவர் எந்த ஆர்டர் வேணா நான் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டாஸ் ஜெயிச்ச உடனே பேட்டி எடுக்கும் போதே சொல்லிட்டாரு, நான் என்னோட சூழ்நிலையை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நான் எங்க வேணாலும் இறங்கிப்பேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த விதத்துல தான் ரிஷப் பண்ட் அடுத்து வந்து ரோஹித் சர்மா வந்தாங்க. ஆனா வந்து எதுவும் நடக்கலங்க. 3 ரன்ல அவரும் அவுட் ஆகி போக ரிஷப் பண்ட் ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா 35 ரன்கள் அடித்து அவர் மட்டும் கொஞ்ச நேரம் நிலைச்சிருந்தாரு. ரோஹித் சர்மாவோட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு இதையும் உடைக்க முடியாதுன்னு நினைச்சிட்டோம். ஆனாலும் உடைச்சிட்டாங்க. ஒரு பக்கம் கமின்ஸ் தான் வந்துட்டு ரொம்ப பவுன்சர் பால் போட்டு நம்மளுடைய ரிஷப் பண்ட்டை தூக்கிட்டாரு. அதை விட்டுருக்கலாம், ஆனா அவர் ஃபேஸ் பண்ணிட்டாரு. அதுவும் வந்து ஒரு தவறுதலான ஒரு ஷாட்டாக தான் பார்க்கப்படுது. அதுக்கப்புறமா தாங்க நிதிஷ் ரெட்டி வந்தாரு. இவர் என்னதான் மறைமுகமாக அமைதியா சைலண்டா ஒரு காரியத்தை பண்ணாலும் இவர் இந்திய டீம்ல தக்க வைக்கிறதுக்கான எல்லா வேலைகளிலும் அவர் தனிப்பட்ட முறையில தன்னுடைய திறமையை நிரூபிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. ஏன்னா அவருடைய பார்ட்னர்ஷிப் வந்து கடைசி விக்கெட் வரைக்கும் அவர் கொண்டு போயிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு அவரையே விராட் கோலிக்கு பதிலா 1 டவுனோ 2 டவுனோ இல்ல சுப்மன் கில் பதிலா அந்த இடத்துல போட்டா அவருடைய ஆட்டத்தை அவர் தன்னுடைய கடமையா நினைச்சுக்கிட்டு ஒரு பக்கம் தனிப்பட்ட முறையில தன்னுடைய திறமையை நிரூபிக்கணும்ன்றதுக்காக தொடர்ந்து ஆடிட்டே வருவாருன்னு தான் ஒரு எல்லாருக்குமே ஒரு நினைப்பு இருக்கு. விமர்சனமும் சரி கமெண்ட் செக்ஷனும் சரி ஒரு பக்கம் அவருடைய திறமையை வந்து சோதிக்கணும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடியே இருக்குன்னா எப்படி 7வது விக்கெட்ல ரோஹித் சர்மா இறங்கும் போது தோனி தூக்கி முத விக்கெட்ல இறக்குனாரோ அந்த மாதிரி நிதிஷ் ரெட்டியும் மாத்தி இறக்க வேண்டும் சொல்லிட்டு ஒரு பக்கம் கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு இருக்கு. சோ அதையும் நம்ம ஒரு பக்கம் வந்து சோதிச்சு பார்க்கணும். மாற்று வீரரா ஒருத்தரை இறங்குனீங்களாப்பா, அவரு என்ன பண்ணாருன்னு கேக்குறீங்களா? ஒரு பக்கம் நிதிஷ் ரெட்டி கூட அஸ்வின் வந்து ஜோடி சேர்ந்து 22 பந்துக்கு 22 அடித்து அவரும் அவுட் ஆகி போனார். ஸோ இது மாதிரி சொற்ப ரன்கள் எல்லாருமே அவுட் ஆக பும்ரா ஆடும்போது அவருடைய விக்கெட்டை எடுக்கும்போது யாருமே கத்தலைங்க, ரொம்ப சைலண்டா இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும் இவனை ட்ரிகர் பண்ணி விட்டா நம்மளோட டீமோட மொத்த கதையும் முடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அவரோட விக்கெட்டை எடுக்கும்போது மட்டும் எல்லா பிளேயர்ஸுமே அமைதியான முறையில் அப்படியே நகர்ந்து போயிட்டாங்க. இது மாதிரி தான் இந்திய அணி வந்து பார்த்தீங்கன்னா மொத்த விக்கெட்டுக்கும் 180 ரன்கள் எடுத்திருந்தது. இதில் ஸ்டார்க் மட்டும் 6 விக்கெட் எடுத்திருந்தாரு. அதே மாதிரியும் கமின்ஸும் ஒரு பக்கம் போலண்டும் தலா 2 விக்கெட்டுகளை எடுத்து ஒரு முன்னிலையில் இருந்தாங்க. இதுக்கப்புறமா தொடக்க வீரர்களாக ஆஸ்திரேலியா சைட்ல இருந்து 2 பேரும் விக்கெட்டை பறி கொடுக்காம ஒரு பக்கம் ஆட்டத்தை தொடர்ந்து ஆடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஸோ இது மாதிரி தான் அடிலைட்ல செகண்ட் டெஸ்ட் வந்து இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இந்த ஒரு போக்கில் போயிட்டு இருக்கு. இதுல செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே ஆஸ்திரேலியா ஆடும் பட்சத்தில் இதுலேயே பும்ராவினுடைய தனி திறமை வந்து வெளிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய ரசிகர்கள் எல்லாருமே ஆவலோட காத்துட்டு இருக்கிறோம். ஸோ அந்த ஒரு பாணியில ஒவ்வொரு விக்கெட்டும் இதுக்கு அப்புறமா நமக்கு ஒரு மலை போலதான் கணக்காகும். ஏன்னா மெக்ஸ்வனியும் ஒரு பக்கம் கவாஜாவும் ஸ்ட்ராங்கா நிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களுடைய விக்கெட்டை லோனை கழட்டினா மட்டும்தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அமையும்.
அந்த டாப் ஆர்டர்ஸ் எல்லாம் காலி பண்ணும்போது மட்டும்தான் மிடில் ஆர்டரும் சரி போலர்ஸும் சரி ஒரு பக்கம் கலங்கி அடுத்த இன்னிங்ஸ்ல மொத்தமே விட்டு கொடுக்குற அளவுக்கு அவங்களுடைய எண்ணங்கள் போகும். நாமளும் ஈஸியா ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். எப்படி முதல் டெஸ்ட்ல தோற்கடிச்சு அவங்களுடைய நம்பிக்கையை உடைக்கலாம்னு பார்த்தோம். ஆனா முடியாமல் ஒரு பக்கம் திணறி 180 ரன்னுக்கு நாம ஆல் அவுட் ஆகி ஒரு பக்கம் அடுத்த இன்னிங்ஸ்ல அவங்களுடைய விக்கெட்டை எடுக்க முடியாம ஒரு பக்கம் நம்மளுடைய பவுலர்ஸும் திணறி கொண்டிருக்கிறார்கள். ஸோ இதே சூழ்நிலையில போயிருந்தா ஒரு பக்கம் விமர்சனங்கள் எழுந்து கொண்டே இருக்கும் 4 திசைகளில் இருந்து. ஏன்னா ஆஸ்திரேலியா வீரர்களும் பல விமர்சனங்களை எழுப்புவார்கள், இந்திய ரசிகர்களும் இவங்க சரியாடல அவங்க சரியாடலும் விமர்சனங்களை எழுப்பி கொண்டே இருப்பார்கள். ஆனா இந்த டெஸ்ட் முழுமை பெறும் போது மட்டும்தான் யார் உண்மையான திறமையாளர்கள் என்று வெளிப்படும். ஸோ பொறுத்திருந்து இந்த டெஸ்ட் முடிகிற வரைக்கும் காத்திருப்போம். நன்றி, வணக்கம்.